ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 18:46. கர்த்தர் ஜீவனுள்ளவர், என் கன்மலையானவர் துதிக்கப்படுவாராக, என் இரட்சிப்பின் தேவன் உயர்ந்திருப்பாராக. தாவீதினுடைய அனுபவத்திலே தேவன் எப்பேற்பட்டவர் என்பதை அவர் உணர்கின்றார். கர்த்தர் ஜீவனுள்ளவர், உயிருள்ள ஒரு ஆண்டவராக அவர் இருக்கின்றார். உலக மக்களுடைய ரட்சிப்புக்காக, மீட்புக்காக பரலோக பிதாவாகிய தேவன் ஜீவனுள்ளவராக இருக்கிறபடியினாலே தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசு உலகத்துக்கு அனுப்பினார். அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்து நமக்காக சிலுவையிலே பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். பரலோகத்தில் இருக்கின்றார். இயேசு கிறிஸ்து போனதுக்கு பின்பதாக பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது நம்மோடு கூட இருக்கின்றார். அவர் ஜீவனுள்ளவர். அவர் ஜீவனுள்ளவர் மட்டுமல்ல, அவர் விசுவாசிக்கிற நீங்களும் நானும், வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீர்களே என்று சொல்லி அற்புதமாக ரோமர் எழுதின நிருபத்திலையும் ஓசியா புஸ்தகத்திலும் வாசிக்கின்றோம். ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள். உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய அற்புதமான ஒரு பெயர் இருக்கிறது. ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ஒரு பெரிய நாமத்தை நீங்கள் நானும் பெற்றவர்களாக நாம் இருக்கின்றோம். கன்மலையானவர் துதிக்கப்படுவாராக. நம்முடைய தேவன் உயிருள்ளவர் மட்டுமல்ல, ஜீவனுள்ளவர் மட்டுமல்ல, அவர் கன்மலையானவர். நம்மளுக்கு வரக்கூடிய எல்லா தீங்குகள், நம்மளுக்கு வரக்கூடிய எல்லா பொல்லாப்பிலிருந்து தேவன் தம்முடைய கரத்தினாலே அவர் நம்மை பாதுகாக்கிற ஆண்டவர். மோசேக்கு ஆண்டவர் சொல்லுகின்றார், என்னுடைய மகிமை கடந்து போகும் பொழுது அந்த கன்மலையின் வெடிப்பிலே நான் உன்னை மறைப்பேன், பாதுகாப்பேன் என்று சொல்லுகின்றார். அப்படியாக தேவன் கன்மலையாக அவர் இருக்கின்றார். பெரிய ஒரு உறுதியான ஒரு கன்மலையாக இருக்கிறது, பெரிய பாறை என்று சொல்லலாம். ஆகவே தேவன் நமக்கு வாழ்க்கையிலே அவர் கன்மலையாக அவர் இருக்கின்றார். பிரியமானவர்களே, ஜீவனுள்ள தேவனாக அவர் இருக்கின்றார். அவர் நமக்கு ஒரு கன்மலையாக இருக்கின்றார். மூன்றாவதாக, தேவன் துதிக்கப்படத்தக்கவராக இருக்கின்றார். துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிற ஆண்டவர். தேவனை உயர்த்துவதற்கும், தேவனை மகிமைப்படுத்துவதற்கும், தேவனுடைய நாமத்தை போற்றுவதற்கும் தேவனுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தை நமக்கு தருகின்றார். கர்த்தர் ஜீவனுள்ளவர், என் கன்மலையானவர் துதிக்கப்படுவாராக என்று சொல்லுகின்றார். மூன்றாவதாக, என் இரட்சிப்பின் தேவன் உயர்ந்திருப்பாராக. நாம் ஆராதிக்கிற தேவன் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவர். உயரத்திலிருந்து தேவன் நம்மை பார்க்கிற ஒரு ஆண்டவர். என் இரட்சிப்பின் தேவன் உயர்ந்திருப்பாராக. இந்த உலகத்தில் உங்களுக்கும் எனக்கும் இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் அனுப்பின நோக்கமே மகாபெரிய ரட்சிப்பை இலவசமாக பெற்றுக்கொள்வதற்காகத்தான். அந்த மகாபெரிய ரட்சிப்பை அனுபவியுங்கள். இயேசுவே என்று சொல்லி கூப்பிடுங்கள். என்னை ரட்சியும் என்று சொல்லுங்கள். என் பாவத்தை மன்னியும் என்று சொல்லுங்கள். என்னுடைய நோய்களை குணமாக்கும் என்று சொல்லுங்கள். என்னுடைய இருதயத்தில் வாரும் என்று சொல்லுங்கள். அப்பேற்பட்ட ஒரு இரட்சகர், அப்பேற்பட்ட ஒரு மீட்பர், அப்பேற்பட்ட ஒரு கன்மலை உங்களுடைய இருதயத்தில் வந்து தங்குவார், உங்களை வாழ வைப்பார். அந்த இரட்சிப்பின் தேவன் உயர்ந்திருப்பாராக. அந்த தேவனை உயர்த்துங்கள். அவர் ஜீவனுள்ளவர், அவர் கன்மலையானவர், அவர் மகிமைப்படக்கூடியவர். அவரை உயர்த்துவதற்காக தான் கர்த்தர் நமக்கு ஜீவனையும் பலனையும் கொடுத்திருக்கின்றார். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். தாவீது சொன்னதை போல கர்த்தர் ஜீவனுள்ளவராக இருக்கிறீர், கன்மலையானவராக இருந்து துதிக்கப்படுகிற தேவனாக இருக்கிறீர். நீர் ஆண்டவர் இரட்சிப்பின் தேவனர் உயர்ந்திருக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டிருக்கிற எங்க அருமையான சகோதர சகோதரிகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உங்களுடைய பிரசன்னம் அவர்களோடு கூட இருக்கட்டும். நீர் அவர்களுக்கு ஜீவனுள்ளவராக இருந்து நீர் அவர்களுக்கு நல்ல வாழ்வை கொடுத்து ஆண்டவரே சந்தோஷமாய் அவர்கள் வாழ கிருபை தருவீராக. இந்த உலகத்திலே ரட்சிப்புங்கிறதை மகா பெரிய அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவர், இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே அந்த ரட்சிப்பை அவர் சுதந்திரித்துக் கொண்டு ரட்சிப்பில் வாழ கிருபை தாரும். இவர்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. God bless you.